ஹைடி செல்லக்குட்டீஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் தேக்குக் அண்ட் யூங்மின் இந்த 2 கப்புள்ஸ் தான்டா. அண்ட் இது 18+ கண்டென்ட்ஸோ ஹெட்செட் மஸ்ட்டுடா. ஓகேங்களா, இப்போ இன்ட்ரோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் சத்தம் அதிகமாக இருக்குது, இல்லைனா என் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குண்ணா, ஐம் ஸோ ரியலி சாரிடா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் கிளியர் வாய்ஸில், பட் என்னால் முடியல. நிறைய மூச்சு, லைக் என்னோடய ப்ரீத்திங் சத்தம் அதிகமாக இருக்குது. பின்னாடி என்ன சவுண்ட் வருது அண்ட் ஸ்டாப் பண்ணி வேறு வைக்கிறேன். அதனால் திருப்பி ஒரு விஷயத்த சொன்னதே திருப்பி வருதுன்னு உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஐம் ஸோ ரியலி சாரிடா. நான் ஸ்டாப் பண்ணி பண்ணியிருக்கேன், அது நான் சொல்லிடுறேன். ஐம் ஸோ ரியலி சாரிடா. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று என்னென்னா ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா தேக்குக் தான். தேக்குக் என்னென்னா ஜங்குக் வந்து ஒரு பெரிய ரேஸர், தாயாங் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அண்ட் யூங்மின் கூட யுங்கி வந்து ஒரு ரேஸர். ஜங்குக் அண்ட் யுங்கி 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் ரேஸர். ஓகேங்களா, இங்கே வந்து என்னென்னா தாயாங்கும் ஜிமினும் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. ஓகேவாடா. ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து தாயாங்கும் ஜிமினும் காலேஜுக்கு போகிறாங்க. இங்கே வந்து ஜங்குக் வந்து ரேஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இங்கே என்னென்னா ரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காடுறான். இங்கே வந்து தாயாங்கும் ஜிமினும் பங்க் பண்ணிட்டு வராங்க, வெளில வந்துடுறாங்க. டேய் ஜிமின், நீ சொன்னதுனால தானே வெளில வரேன், எனக்கு வேறு பயமாக இருக்குது. டேய் பயப்படாதடா, இங்கே ஒன்றும் ஆகாது. நான் நிறைய தடவை சென் கூட நிறைய பங்க் பண்ணியிருக்கேன், ஒரு பிரச்சனையும் இருக்காது, வா போகலாம். சரி, நீ சொல்லியிருக்கா. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து நார்மல் ஹோட்டல், அங்கேயே போகலான்டா. அங்கேயா? என்கிட்ட காசு அவ்வளோலாம் இல்லை. டேய் கவலைப்படாதடா, நானே உனக்கு பே பண்ணுறேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, வாங்கி தரேன். அப்படின்னா எனக்கு லார்ஜ் பீஸா வித் காம்போ பர்கர் அண்ட் கோகோ கோலா, ஓகேவா? டேய் என்கிட்டலாம் அவ்வளோலாம் காசு இல்லைடா. அதே மாதிரி நீ கேட்குறது அங்கே இருக்காது. அப்போ எதுக்கு அங்கே கூட்டி போகிற? இல்லைடா, காம்போவில் கேட்டியே அதை சொன்னேன். ஒரு நார்மல் பீஸா இருக்கும், நார்மல் பர்கர் அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் பெரிய பர்கர் அண்ட் பீஸா கடைலாம் இல்லை, ஓகேவா? சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இங்கே என்னென்னா ஜங்குக்கு வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் போகிறான். அங்கே போய் சாப்பிட்டுன்னு இருக்கான், ஃபோன் பேசிக்கிட்டு. இங்கே வந்து தாயாங் ஜிமின் வந்துடுறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு டேபிளில் உட்காடுறாங்க. ஏற்கனவே தாயாங் அண்ட் ஜங்குக் மீட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? இல்லைடா, ஜிமின் அண்ட் தாயாங் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அது ஃபுட் வரட்டும், அது வரைக்கும் நம்ம பேசலாம்டா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. காலேஜ் பற்றிலாம் நார்மலாக பேசியிருக்காங்க, எக்ஸாம் அது இது நிறைய பேசுகிறாங்க. இங்கே ஜங்குக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அவன் வந்து சாப்பிட்றான். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துன்னுக்கான். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக அந்த ரெஸ்டாரண்ட் வந்திருப்பான். ஆனால் சுற்றி பார்த்துன்னுக்கான். நல்லா இருக்குது இந்த ஹோட்டல், என்னைக்காச்சும் சுகர் கூட வரணும், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பின்னாடி பேசியிருக்காங்க. தாயாங்க ரொம்ப சத்தமாக பேசுகிறான். இது கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு வந்து ஜங்குக்கு வந்து திரும்பி பார்க்குறான். வேற யாரும் இல்லை, தாயாங் தான். இவனை பார்த்துருக்கேனே, இவன் அவன் தானே. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் உட்காரி சாப்பிட்டுன்னு இருக்கான். இங்கே வந்து ஃபுட் வந்துடுச்சுன்னு அங்கேருந்து கத்துறாங்க. செல்ஃப் சர்வீஸ் தான். சரி, ஜிமின் சொல்கிறான், டேய் நீ போறியாடா, எனக்கு ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மாவா? நீ போ, நான் வந்து பேசிட்டு வந்துடுறேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். இங்கே ஜிமின் என்னென்னா வெளில போய் தான் பேசுகிறான். அதனால் எந்த டேபிள்னு அவனுக்கு தெரியல தாங்க. ஆனால் மாற்றி ஜங்கு கூட டேபிளில் போய் உட்காரிட்டான். அது இந்த ஜிமின் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். ஆனால் பார்த்தா ஜங்குக்கு சார் நீங்களா? நான் தான். என்ன வேறு டேபிளில் வந்து உட்காரிருக்கா? நீங்கள் தான் வேறு டேபிளில் உட்காரிருக்கீங்க, நான் இங்கே தான் ஃபஸ்ட்லேருந்து உட்காரிருக்கேன். என்னது சார் இது என் டேபிள், நான் ரொம்ப நேரமே இங்கே தான் உட்காந்துருக்கேன். உன் டேபிள் பின்னாடி இருக்குது.
என்னது பின்னாடிக்கா? ஏய் தாயாங், இது நம்ம டேபிள்டா. ஆ ஜமன், ஓ அதுதான் நம்ம டேபிளா? இங்கே பாரு, 11 டேபிள், அது 10th டேபிள். வா. அச்சோ, சாரி சார். என்ன சாரி சார்? ஆமாம், உனக்குலாம் ஞாபகமே இருக்காதா? எந்த டேபிள் உட்காடுறவங்க கூட தெரியாதா? 10th டேபிளுக்கு வந்திருக்க, 11th டேபிள் தானே ஒன்றுது, அதெல்லாம் நீ பார்க்கலையா? சார் ஃபஸ்ட்டு இதில் நம்பர்லாம் வைப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சார். என்னது? நானும் தான் இங்கே ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். அங்கே பெருசாக அங்கே நம்பர் தான் போட்டிருக்காங்களே, சைடில் ஒரு சின்ன போர்டில் 11 12 அப்படின்னு நிறைய எழுதியிருக்கு. அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அது தாயாங்கும் பார்க்குறான். சாரி சார், ரியலி சாரி சார். உன் பேர் என்ன சார்? எதுக்கு சார் உங்களுக்கு? சொல்லு. அதை வச்சு நீங்கள் எதுவும் பண்ண போதில்ல, நானும் எதுவும் பண்ண போதில்ல. உங்ககிட்ட சொல்லி சாரி சார் அண்ட் பாய் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் பின்னாடி உட்காடுறான். பெரிய திமிரான பையன் போல். பா, இவங்க எப்போ மீட் பண்ணாங்கன்னு நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். என்னென்னா, இவன் கார் எடுத்துக்கிட்டு லைக் தாயாங் வந்து கார் எடுத்துக்கிட்டு ஒரு வேறு இடத்துக்கு போயிருப்பான். நடு ரோட்லேயே வந்து லைக் நடு ரோட் மீன்ஸ் ஒரு சைடில் வந்து கார் பிரேக் டவுன் ஆகிடுது. இது வந்து நிறைய அச்சோ, மழை வேறு செம்மையாக பெய்யுது. இப்படி பெய்யுது, நான் எப்படி இதை இந்த காரை நான் எப்படி சரி பார்த்துனே தெரிலையே அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறான். யாருக்குள்ள மெக்கானிக் தான். மெக்கானிக் கால் பண்ணுறாங்க, யாரும் எடுக்கலை. வெளில வந்து அவனை செக் பண்ணுறான் என்ன பிரச்சனைன்னு. கொடை கூட இல்லை. இங்கே வந்து ஹெல்ப்னு லிஃப்ட்டு கேட்குறான். இங்கே வந்து ஜங்குக் தான் பைக்கில் செம்ம ஸ்பீடாக வரான். அப்படியே அங்கேருந்து தூரத்துலேருந்து தெரியுதுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி நிறுத்திடுறான். சார் எனக்கு என் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. மெக்கானிக் கால் பண்ணேன், எடுக்கலை. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியுமா? மெக்கானிக் இங்கே பக்கத்தில் என்ன மெக்கானிக் இருக்குமா? அவன் ஜங்குக்கு வந்து அவன் ஹெல்மெட்டை கட்டி, அவன் ஒரு ரேசர் தானே, இது பற்றி அந்த மெக்கானிக் பற்றியும் தெரியும்ல அவனுக்கும். அதனால் நானே பார்க்குறேன், நீ வழி விடு. வழி விடு, நானே பார்க்குறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவன் லைக் டிக்கிலேருந்து டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான். பேக்லேருந்து டூல்ஸ்லாம் அவனும் எடுத்துகிட்டு வரான். தாயாங்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். உன்கிட்ட அம்ப்ரெல்லாலாம் இல்லையா? இல்லை சார். சரி, இந்தா என் பைக்கில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா. ஓகே சார் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து விரிச்சு விட்றான். இது என்ன, நான் செக் பண்ணுறேன்னா நீ செக் பண்ணுறியா? எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே. சாரி சார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எடுத்து வைக்கிறான் பக்கத்தில். ஒன்றும் இல்லை, ஹீட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. வாட்டர் பாட்டில் இருக்கா? இருக்குது சார், கொஞ்சம் தான் இருக்குது. சரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது. இது பத்தாது, கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மெக்கானிக் இடம் இருக்குது, அங்கே போகலாம். ஆனால் அங்கே போகணுன்னா இங்கே இது எடுத்துகிட்டு வரத்துக்கு 1/2 hour, அங்கேருந்து இங்கே வரத்துக்கு, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 1 hour ஆகிடும். ஓகேண்ணா, போகலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லி என் வண்டியில் ஏறு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சார் வா, நான் கால் பண்ணிட்டேன், நீ வா. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவன் ஏறிட்டு ஸ்பீடாக போகிறாங்க. அவன் சொல்கிறான், சார் கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க சார். ஏன் ஸ்பீட்னா பிடிக்காதா? அப்படி இல்லை. அப்புறம் என்ன? இல்லை, மழையில் நனைஞ்சிட்டேன், கோல்டாக இருக்குது, அதான் ஸ்பீடாக போனால் எனக்கு கோல்டு வந்துடும். ஓ சரி அப்படின்னு சொல்லி ஜங்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறான். 100ல் போயிருந்தவன் இப்போ அவனுக்கு 70ல் போகிறான். சார் ப்ளீஸ் சார், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சமா? இங்கே பாரு, இதுக்கு மேலே போகணுண்ணா நார்மல் ஸ்பீட் லைக் நார்மல் பைக் ஸ்பீடு இருக்கும்ல, அந்த இதில் தான் போகணும். அதுவே எனக்குலாம் கம்மி. சார் இது நார்மல் பைக் இல்லையா? ஹலோ, இது ரேஸ் பைக்கு
சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாம் போயிடலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் இன்னும் ஸ்பீடாக போயிடுறான். அவன் டைட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான். அது வந்து ஜங்குக்கு ஒரு 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 மாதிரி ஆகுது. இவன் என்ன இப்படி ஆக்ட் பண்ணியிருக்கான், ஓ ஃபாஸ்ட்டாக போய் அவனுமே இனிமே அப்படின்னு சொல்லி இன்னும் ரைஸ் பண்ணுறான். இன்னும் டைட்டாக படிக்கிறான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஜங்குக்கு. ஐயோ இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான். சாருக்கு ரொம்ப பயமும். ஏன் என் கை இவ்வளோ ஷிவரிங் ஆகுது, வேலையே எனக்கு கோல்டு இருக்கு போல, இவன்கிட்ட போய் மாட்டணும் அப்படின்னு யோசிக்கிறான். இங்கே தாயாங்க ஐயோ வேணுமே ஒரு ஸ்பீடாக ஓட்டுறாரா இல்லைன்னா இவர் ஏதாச்சும் பண்ணுறாரான்னு தெரியலையே. நான் தான் ஸ்பீட் கம்மி பண்ணுங்க தானே சொன்னேன், செம்மையாக குளிருது அப்படின்னு சொல்லி அப்படின்னு வாங்கினாங்க. அவங்க பிளேஸும் ரீச் ஆகுது. இறங்கு, இறங்கு. சரி இங்கே பாரு, கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஓகே மேலே டாப் கட்டி கொடு. எதுக்கு சார் டாப் கட்டி கொடு சார்? எதுக்கு? அட இந்தா என் ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் பேக்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இருக்கும், அவன் எடுத்துகிட்டு வந்து இது கொடுக்குறான். சார் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பரவாயில்ல இன் பண்ணிக்கோ. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அது எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸு அவன் கைட்டு கொடுத்துட்டு இதை போட்டு விட்டான். நெக்ஸ்ட்டு இங்கே பாரு, அந்த ஸ்டெப்ஸ் மேலே போ, அது என் ரூம் தான், இது என்னோடய மெக்கானிக் ஏரியா தான், நீ அங்கே போயிரு. சார் அப்போ என் கார் தானே பின்னாடி ஃபாலோ பண்ணிருக்கு, இன்னொரு 20 மினிட்ஸில் வந்துடும், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. உள்ளே பேண்ட் இருக்கும், அது என் தம்பிக்கு வாங்கினது, அது வேணால் எடுத்து போட்டுக்கோ. தம்பிதுன்னு சொல்ல முடியாது, ஒருத்தவங்களது, என் ஃப்ரெண்டு, அவன் உன் சைஸில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன், நீ வேணால் அது போட்டு பாரு. ஒரு வேளை அது செட் ஆகலைன்னா பெல்ட் இருக்குது, அது வேணால் போட்டுக்கோ. இல்லை சார் என்கிட்ட பெல்ட் இருக்குது. அதே மாதிரி பரவாயில்ல. டேய் பாரு, இது நான் ஏசி ரூம் இல்லை, அது ஏசி ரூமு, என்கிட்ட அவ்வளோ திக்கான பெட்ஷீட் கூட இல்லை, அதனால் நீ கோல்டில் வேறு இருக்க, நீ இதை போட்டிருப்போ. சார் இப்போ என்னை இங்கே ஸ்டே பண்ண சொல்கிறீங்களா? என்ன வேறு என்ன சொல்ல வரேன், ஸ்டே பண்ணிட்டு போடா. பரவாயில்ல சார். போடா. போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லி மேலே போகிறான். அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, மேலே போகிறான். அங்கே வந்து ட்ரெஸ்லாம் மாற்றின்னுக்கான். இங்கே வந்து கார் வந்துருச்சு. இங்கே ஜங்குக்கு தாயாங்க கூப்பிட போகிறாங்க. பார்த்தா அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கான். இல்லை அவன் காலையில் பார்த்துன்னு தான் இருக்கான். ஐயோ என்ன இவன் இப்படி ஹாட்டாக இருக்கான். ஜங்குக்கா வேணாம், திரும்ப அப்படின்னு சொல்லி திரும்பிடுறான். இங்கே தாயாங்க வந்து லைக் ஹாட் வாட்டர் எங்கே இருக்குன்னு கெட்டில்லாம் தேடினுக்கான். இந்த ரூமில் கெட்டில் கூட இருக்காதா? இதோ இருக்கு. ஆன் பண்ணிடுறான். ஆன் பண்ண அந்த சத்தம் கேட்குது. அவன் திரும்பி இருப்பான்ல ஜங்குக்கு, அதனால் சத்தம் என்ன ஸ்விட்ச் சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறான். தாயாங், எப்படி சார் என் பேர் தெரியும்? உன் ஐடி கார்டு பார்த்தேன். அதான்டா உன் காரில் ஐடி கார்டு இருந்துச்சு, அதில் பார்த்தேன். ஆமாம் என் கார் வந்துருச்சா? அதுக்கு பிடிச்சக்காக தான் வந்தேன். ஓகே சார் இல்லை. ட்ரெஸ் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது சார்? அது நீங்கள் கொடுத்தது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதனால தான் உங்களது போட்டுக்கிட்டான். பரவாயில்லையா, இது கூட நல்லா தான் இருக்குது. போ. ஓகே சார். கார் இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் சைடு வந்துடும். ஓகே. அதில் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஒன் வேறு ஒன்று, செகண்ட் வந்து ஒன்று. அது நீங்கள் 2 பேர், அதில் 2 காரும் சேமாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ஓகே சார். ரெண்டாவதா? ஆமாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லி கீழே போகிறான். அங்கே வந்து அது ரிப்பேர் பண்ணி லைக் சரி பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்கிட்ட கேட்குறான், லைக் அது வந்து சரி பண்ணுறவங்க ஒருத்தவங்கிட்ட கேட்குறான்.
சார். ஆ இது எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆயிரும்? இது ரெடியாக ஒரு நாள் ஆயிரும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதான் இது ஏன்னா கார் தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அது மாதிரி தான் ஆயிரும். தண்ணியில் இருந்துச்சா? ஏன்னா இது காஸ்ட்லி காரில் தண்ணியில் ரொம்ப நேரமாக ரெயினில் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சுட்டு வந்துட்டோம்ல, ஸோ நான் தான். ஓகே, நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு? ஒரு 7 o'clock ரெடி ஆயிரும். ஆ சரி. நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ண இந்த காருக்கு? ஒரு 8 மாதம் இருக்கும். 8 மாதமா? ஏன் இந்த இடத்துல ஃபாரினுக்கு சர்வீஸிங் இடம் நாங்கள் இருக்க இடத்துல இல்லை, ரொம்ப தூரம் இருக்கும். ஆனால் தான் நல்லா ஓடினுக்குன்னு நினச்சி நான் சர்வீஸ் பண்ணல. சரி, அதுதான் இந்த தப்பு பண்ணாத. நிறைய சர்வீஸ் பண்ணதுக்காக நிறைய இதுவாகிருக்கு, ரிப்பேர் ஆகிருக்கு. இதெல்லாம் ரிப்பேர் பண்ண நாளைக்கு கன்ஃபார்மாக ஆயிரும். அதனால் அதுதான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காது, புரியுதா? ஓகே சார். சரிப்போ. அப்படின்னு சொல்லி உள்ள லைக் அந்த ரூமுக்கு போயிடறான். அங்கே ஜங்குக்கு ட்ரெஸ் மாற்றினுக்கான். அங்கே வந்து அது பார்த்துட்றான். லைக் ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்காது, ஷர்ட் மட்டும் மாற்றினுக்காது. இதை பார்த்தோன்னே திரும்பிடுறான். ஜங்குக்கு நல்லா இல்லை தான் திரும்பிடுறான். ஏய் என்ன திரும்புகிறா? நான் ஷர்ட்லெஸ்ஸாக தானே இருக்கேன், இது பேண்ட் இல்லாத மாதிரி இருக்கேன் சார். இந்த மாதிரிலாம் யாரும் பார்க்கக்கூடாது சார். நான் என்ன பொண்ணா? நான் ஒரு பையன் தானே. நீங்களாம் ஸ்விம்மிங் பண்ண பூல் லைக் ஸ்விம்மிங் பூல்லாம் போனது இல்லையா? போயிருக்கேன். அங்கே ஷர்ட்லெஸ்ஸாலாம் இல்லாமல் தானே இருப்பாங்க. அதுக்காக இல்லை தாயா, நான் ஒரு பையன்தான், பொண்ணுன்னு நினச்சிக்காத. திரும்ப நான் மாற்றிட்டேன். சரி, அந்த பெட்டில் போய் படுப்போம். நான் 2 minutesல வந்துடுறேன் சார். இல்லை சார், நான் கீழே படுத்துக்கிறேன். கீழேயா? ஏண்டா இந்த வீடை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ புவராவாக இருக்குது? ஐயோ இல்லை சார், ஒரு பெட் தான் இருக்குது, நம்ம ஷேர் பண்ணிக்க வேணாம். சரி ஓகே, கீழே படுத்துக்கிறேன்னா பெட்ஷீட் இருக்காது, பரவாயில்லையா? ஆமாம், பெட்லாம் இருக்காது, பெட்டு பெட்ஷீட் எதுவுமே கிடைக்காது, பரவாயில்லையா? ஏன் சார், எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்றும் இல்லை. இது என் வீடு இல்லை, இது என்னோட. ஐயோ சங்குக்கா உண்மையாக சொல்லிடாத, வேணாம். ரேசன் தெரிஞ்சா இவன் வேறு மாதிரி என்னை பார்ப்பான். நார்மலாக நீ ஒரு ஆர்டினரி பர்சனாகவே பார்க்கட்டும். இது என்னோடய மெக்கானிக்கோட ஸ்டாஃப் ஸ்டே பண்ணுற ஏரியா. அதனால் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராலாம் இருக்காது, ஒருத்தர் தங்குற மாதிரி தான் இருக்கும். பெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, எதுக்கும் ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்குவோம். இல்லை சார், நான் அந்த சோஃபாவில் வேணால் உட்காந்து படுத்துக்கிறேன். அங்கே பில்லோ இருக்குது, நான் அங்கேயே படுத்துக்கிறேன். நான் திருப்பி சொல்லிடுறேன், சோஃபாலைக்கும் பெட்ஷீட்டு கிடைக்காது. பெட்ஷீட் கிடைக்காதா? இவர் என்ன இவ்வளோ கஞ்சப்படுறாங்க? ஸோ ஓகே சார், நான் திருப்பி சொல்லிடுறேன், இது ஏசி, நான் ஏசி ரூம் கிடையாது. அண்ட் எக்ஸ்ட்ரா பெட்டு பெட்ஷீட் பில்லோ எதுவுமே இருக்காது, புரிஞ்சுக்கும். ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவன் லைக் சோஃபாவில் உட்காந்து படுக்கிறான். இவன் 2 நிமிஷம் கழித்து வெளில போயிட்டு திருப்பி உள்ளே வந்துடுறான். அது வந்து லைக் அந்த மெக்கானிக் ப்ராப்ளம் என்ன, அது ஏதுன்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அது ரிசப்ஷனில் போய் அந்த ரிசிப்ட்லாம் பண்ணி அதெல்லாம் இது பண்ணுறான். இப்படி ஒரு 2 minutes கழித்து வந்துடுறாங்க மேலே. இவன் நல்லா தூங்கிடுறான். அதுக்குள்ளே தூங்கிட்டான். ரொம்ப தூக்கம் போல இவனுக்கு அப்படின்னு சொல்லி போயிடுறான். இவன் வந்து பெட்டில் படுக்கிறான். இவன் பெட்டில் போய் படுத்துட்டுக்கப்புறம் அவனும் தூங்கிடுறான். தயாங்க்கு ரொம்ப குளிருது, மிட் நைட் டைமில் செம்மையாக குளிருது. ஐயோ செம்மையாக குளிருது, இந்த ஏசி கூட குறைக்க முடியாதா? ஸோ சரி, நம்ம அப்படியே நைஸாக அங்கே படுத்துடலாம், காலைல எழுந்து போயிடலாம். தயா சீக்கிரமாகவே எழுந்துரு, படுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி பெட்டு பக்கம் போகிறான். அவன் போய் படுக்கலாமா வேணாவே அந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்கான். ஐயோ என்ன பண்ணலாம்?
சரி போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி போய் படுக்கிறான். இப்படியே காலையில் ஆகுது. காலையில் பார்த்தா அந்த ஜங்குக் இல்லை. இவன் நல்லா தூங்கினுக்கான். இவன் காலையில் எழுந்துக்கான். ஐயோ என்ன இவர் இல்லை, அம்மா என்கிட்ட ஷர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த அந்த பெட்ஷீட்டை தூக்கி பார்க்குறான். அப்பா இருக்குடா. ஐயோ ஏன் தயாங்க இப்படி பண்ண, சீக்கிரமாக எழுந்துக்கலாம்ல. சரி நைஸாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடுறான். அப்போ பார்த்தா டோர் லாக்கில் இருக்குது. என்ன ஓப்பன் பண்ண முடியல? லாக் எதுக்கு இந்த பாஸ்வேர்ட் லாக் டோர் வச்சுருக்காரு? ஆல்மோஸ்ட் ஸ்டாஃப்காக தானே வச்சுருக்குன்னாங்க. அச்சோ இப்போ நான் எப்படி திறக்கிறதே தெரியாதே. என்ன பண்ணது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட்டு பின்னாலேருந்து ஜங்க் போகிறான். தாயாங் மூவ் பண்ணு, மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணுற டைமில் கரெக்டாக வந்து பால் பின் பண்ணிடுறான் தாயாங்க. சார் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் நான் இல்லாத டைமில் எதுக்கு போகலான்னு பார்க்குறேன். என்கிட்ட தான் சாவியே இருக்குது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கையில் கார் சாவி எடுக்கிறான். இல்லை சார் கீழே போய் காரை பார்க்கறதுக்காக தான் போனேன். அப்போ எதுக்கு பேகு? அது வந்து இல்லை பேக் வந்து காரில் வச்சு நீ சர்வீஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தெரியாதா இந்த மாதிரி எந்த பொருளும் கார்டில் இருக்கக்கூடாதுன்னு? இல்லை சார் டைம் 9 மணி, அவங்க 7 மணிலே ரெடி பண்ணிடுறேன்னாங்க. அதான் அவங்க லேட்டாக இருந்தால் என்ன பண்ணுவ? உனக்காக நைட்டெல்லாம் பண்ணி நிற்பாங்களா? இல்லை சார் அது வந்து தெரியாது எனக்கு, அதான் செக் பண்ணுறதுக்காக தான் கீழே போகலான்னு போனேன். ஓ ஓகே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக வரான். ஒரு வேலை பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளே கிஸ் பண்ணிடுவாங்க போல், அவ்வளோ பக்கத்தில். சார் எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வரீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உன்னோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. எதுக்கு சார்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்க்குறேன், எதுக்கு இவ்வளோ பயங்கர அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிடுறான். அவன் கீழே போய் விழுந்துருவான். ஏன்னா டோர் பக்கமாக தானே வால் பின் பண்ணியிருப்பாங்க. அது இது பாஸ்வேர்ட்லாம் போட்டு அது வந்து அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறாங்க. கீழே விழ போயிருப்பான். அப்போ ஜங்குக்கு பிடிச்சா அவன் பக்கம் இழுக்கிறாங்க. சார் எஸ் சார் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டீங்களா? சாரி தெரியாமல் பண்ணிட்டேன். சரி போய் செக் பண்ணு. விட்டால் தானே போகிறதுக்கு? கையை பிடிச்சி நிற்கிங்களே, விட்டால் தானே நான் போகிறதுக்குன்னு. ஓகே சாரி அப்படின்னு சொல்லி அவன் போயிடுறான். இங்கே வந்து ஜிமன் கால் பண்ணுறான். ஜிமன் என்ன நேற்றுலேருந்து ஆளே காணோம், காலேஜ் வரக்கூட இல்லை, டைம் ஆயிடுச்சு, லேட் ஆகிட போகிற. ஐயோ டைம் ஆச்சு, நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரலடா. ஏன்? அது வந்து என் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நான் கொடுத்துருக்காதான். ஓகே அப்போ எப்போ தான் வருவ? அது தெரில, பார்க்குறேன், நான் ஈவினிங் ஒன்று பார்க்க வரேன், சரியா? தாயா இன்னைக்கு அசைன்மெண்ட் இருக்குது, மறந்துடாத. அது வந்து நாளைக்கு நான் கொடுத்துக்கிறேன். டெட் டைம் நாளைக்கும் தானே, நாளைக்கே நான் கொடுத்துட்றேன், கவலைப்படாத. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. காரை போய் செக் பண்ணுறான். நல்லா பல பாலிஷாக அப்படியே இருக்குது, அப்படியே ஏதோ புது கார் மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. அங்கே வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து இதோட பேமெண்ட் நீ அங்கே தான் பில் பண்ணணும், சரியா? பேமெண்ட் அங்கே தான் பில் பண்ணணும். ஓகே எவ்வளோ ஆச்சு தெரியல, அங்கே பில் இருக்கும், போய் பாரு. சரி ஆமாம், இந்த ஸ்டாஃப் ரூமுக்கு எதுக்கு பாஸ்வேர்ட் லாக் போட்டிருக்காங்க? ஸ்டாஃப் ரூமா? அது ஜங்குக் சார் ரூமா?
ஜங்குக்கா? அப்படின்னா இவரை பற்றி உனக்கு தெரியாதா? ஆஹா, தெரியாது அங்கிள். ஐயோ, இவர் ஒரு ரேசர். சவுத் கொரியாவில் இவர் பெரிய ரேசர், தெரியாதா? ஆ ஆஹா, தெரியாதே. சுகா தெரியுமா? இவரே தெரில. எனக்கு அவரை எப்படி தெரியும் அங்கிள்? ஷோப்பா, இவங்க 2 பேரும் பெரிய ரேசர். ஓ, என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படி சொல்லுவார்? நீ நார்மலாக ஒரு ஆர்டினரி பர்சனாக பார்க்குற, அதனால தான் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். சரி, பேமெண்ட் எங்கே பண்ணணும்னு சொன்னீங்க? அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடு, வந்துடும். ஓகே. இரு, அங்கே பேமெண்ட்டோட ப்ளஸ் ரிசிப்ட்டும் இருக்கும். ரிசிப்ட் வாங்கினா தான் பேமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இரு, என்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணியிருந்தேன் காலையில். இரு தரேன் அப்படின்னு சொல்லி ரிசிப்டில் போய் பார்க்குறான். பார்த்தா செம்ம காஸ்ட்லியாக அவ்வளோ பில் பேமெண்ட்டுக்கு, லைக் ஒரு 12,000க்கு. ஐயோ, என்ன இவ்வளோ இருக்குது? என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லையே. அங்கிள், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் என்ன இருக்கா? டிஸ்கவுண்ட்டா? எதுக்கு, என்னாச்சு? என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லை. என்கிட்ட வெறும் 6,000 to 5,000 தான் இருக்குது பேங்க்லேயே. உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேளு. அம்மா அப்பாவா? இதை பற்றி தெரிஞ்சா அவ்வளோதான், எங்கள் அம்மா அப்பா கொண்டுருவாங்க. நான் வேணா இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துக்கிட்டா? இஎம்ஐ ஆப்ஷனா? சரி இரு, நான் ஜாங்குக் சார் கிட்ட கேட்டு வரேன். ஓகே அப்படின்னு சொல்லி அந்த அங்கிளும் போய் கேட்டு வராங்க. அவங்க என்னென்னா, அவங்க கையில் எவ்வளோ காசு இருக்கோ அது மட்டும் கொடுங்க, அவ்வளோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கிள் வந்து சொல்கிறாங்க தாயாங்கிட்ட, தாயாங், உங்களுக்கும் எப்படி என் பேர் தெரியும்? ஜாங்குக் சார் தான் சொன்னார், உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ பேமெண்ட் பண்ணிக்கோ, நீ ஒன்றும் இஎம்ஐ ஆப்ஷன் இல்லைனா அப்புறமா கூட தர வேணாம், நீ இப்போ போ அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். இல்லை தேவையில்ல, நீ போய் உன்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது மட்டும் கொடு. என்கிட்ட 6,000 தான் இருக்குது. போதும், பாதி பே பண்ணுறல, போதும். சரி, அதுவே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் போய் அந்த பேமெண்ட் பண்ணிடுறான். ஜங்குக் சார் இங்கே, அவர்கிட்ட நான் பார்த்து பேசிட்டு போயிடுறேன். அவர் மேலே இருக்கார், பிஸியோடு இருக்கார். நீ அப்புறமா வா, உனக்கு இந்த லொக்கேஷன் தெரியும்ல. இப்போ இது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதே. மேப் போட்டால் தான் எனக்கு தெரியும். சரி போட்டு பாரு. ஜங்குக் சாரோட இது டீமோட இடம்தான். சரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த இடத்துல கிளம்பிடுறான். இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. அப்படியே அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்காக வந்திருப்பான். ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே. ஜிமின், தாயாங், நெக்ஸ்ட்டு ஜானு அண்ட் வயல், இவங்க 4 பேரும் வந்திருப்பாங்க. ஹாப்பி பர்த்டே வயல். தேங்க்ஸ்டா. ஆமாம், எனக்குலாம் கிஃப்ட் இல்லையா? இல்லையே. என்ன ஆளு நீ? இந்தா ஹாப்பி பர்த்டே வயல். ஜிமினா, நீ தாண்டா கொடுக்குற, உன் ஃப்ரெண்டு பாரு எதுவுமே கொடுக்கல. ஐயோ, நான் வீட்டிலே வச்சுட்டேன், இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று தான், உனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான வாட்ச் தான் வாங்கினேன். அப்படியா? பொய் சொல்லாத. ஐயோ சத்தியமா, இங்கே பாரு, ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். பரவாயில்ல, நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜானு, வயல், நெக்ஸ்ட் ஜிமின், தாயாங்கலாம் 4 பேர் பேசியிருக்காங்க. ஜானும் வயலும் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, வேறு யாரும் இல்லை, அந்த ரேசர் பற்றி தான், லைக் ஜங்குக் ரேசர் பற்றி தான் பேசியிருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஜானு ஒரு ஜங்குக் செம்மையாக இந்த தடவை ரேஸ் நல்லா விளையாடிருந்தார்ல? ஆமாம், நல்லாவே விளையாடிருந்தாங்களா? ஜிமின், உனக்கு ரேஸில் யார் பிடிக்கும்?
சுகா சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுகாவா? ம். ஆ. ஆனால் அவரோட ஆட்டிடியூட் தப்பாக நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்னன்னு பேசியிருக்காங்க? எல்லார் பாய்ஸ்கிட்டையும் பண்ணுவாருன்னு. ஆமாம், நானும் அந்த ரூமர் பற்றி கேட்டிருக்கேன். நீயும் கேட்டிருக்கியா வயல்? ஆமாம், நானும் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் ஏன் ஜங்குக் சார் கூட பண்ணுறேன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி ரூமர் போயின்னுக்கே தெரிலல. தான் கேட்குறான், என்னது ஜங்குக்கா? ஆமாம், ஜங்குக் தான். நீ யாரை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கியா? ஆமாம், நான் ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் எனக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நைட் டைமில் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். பொய் சொல்லாத, நைட் டைமில் அவர் ட்ரைவே பண்ண மாட்டார். என்னது? ஆமாம், அவர் நைட் டைமில் ட்ரைவே பண்ண மாட்டார். அப்படியும் பண்ணாலும் ரேர் கேசஸ் தான். அவர் ரேஸ் முடிச்சுட்டு வந்தால் தான் ட்ரைவ் பண்ணுவார். என்ன பொய் சொல்கிறியா? இல்லை, எவனாக இருந்தாலும் சரி அந்த ரேஸை எந்த ரேஸர் ஏன் அவர் ப்ராப்பராகவே இல்லைனாலும் ஃபோட்டோ அட்லீஸ்ட் எடுத்துருப்பாங்களே. நீ எதுக்கு எடுத்தாலும் ஃபோட்டோ எடுப்பியே, இந்த தடவை ஏன் எடுக்கலை? எனக்கு அவர் தான் ரேஸுன்னு கூட தெரியாது. என்னது? ஆமாம் ஜிமன், எனக்கு அவர் ரேசன்னே தெரியாது. என்ன சொல்கிற நீ? ஒரு ரேஸுன்னு தெரியாதா? என்ன சவுத் கொரியாவில் அவர் தான் பெரிய ரேசரு, அது கூட தெரியாதா? எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும்ல இந்த மாதிரி ரேஸு. நான் ரொம்பலாம் ஸ்போர்ட்ஸில் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன்னு. ஓ, ஏன் இப்படி பண்ணுறியோ? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சா? சரி விடு, நான் தடவை பார்த்தேன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன், போதுமா? சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இங்கே வந்து தயாங்க்கு ஒரு கால் வருது. வேறு யாரும் இல்லை, ஜங்குக் கிட்டே இருந்தான். ஆனால் அன்னோன் நம்பராக வருது. யார் இது? அன்னோன் நம்பராக இருக்குது, கட் பண்ணிடலாம். சரி கட் பண்ணிடுறான். திருப்பி அவங்க ஜங்குக் கால் பண்ணுறான். ஐயோ, எத்தனை தடவை தான் இந்த கால் வரும்? ஷோ அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ, யார்? ஹலோ டேய், இன்டர்நெட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், நீ வெளில போய் பேசுப்போ. சரி அப்படின்னு சொல்லி ஜிமன் வந்து தயாங்கிட்ட சொல்லிடுறான். தயாங்கும் வெளில போய் ஹலோன்னு சொல்லியிருக்கான். வெளில போய் பார்த்தா ஜங்குக் அங்கே நிற்கிறான். அது தயாங் பார்த்துறான். என்ன இவர் இங்கே நிற்கிறாரு? இது வேறு இந்த கால் யாருன்னே தெரில. ஷோ ஹலோ யார் நீங்கள்? யாரா? நீ ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தர் பார்த்து நிற்கே, அவர் தான் நான், ஜங்குக் சார். ஓ, பேரும் தெரிஞ்சு வச்சுருக்கா. எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், உங்களுக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? அது வந்து ஜங்குக் வந்து அந்த ஸ்டே பண்ணியிருப்பான்ல தயாங், காலையில் வந்து அவனோட பேக்லாம் செக் பண்ணியிருப்பான். ஜங்குக் வந்து என்ன பேக்கில் இருக்குன்னு. அதில் டைரி இருக்கும். டைரியில் அவனோட டீட்டெயில்ஸ்லாம், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், அவனோட பேர், காலேஜில் என்னெல்லாம் காலேஜோட பேர் அதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துருந்துருக்கான். ஓ, இதுதான் அவனோட ஃபோன் நம்பரா அப்படின்னு சொல்லி அவன் சேவ் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் தான் இவன் வந்து காலே பண்ணுறான். நல்லா கேட்குறான். அது வந்து எப்படியோ கிடச்சிது விடு. எப்படி கிடச்சிது சொல்லுங்க? ரிசிப்டில் இருந்துச்சு. ரிசிப்ட்லையா? ஆமாம், ரிசிப்டில் ஃபோன் நம்பர் இருக்கும். நான் யார்கிட்டையும் ஃபோன் நம்பர் கொடுக்கலையே. ஷோ ஜங்குக்கா வளராத. அது வந்து எப்படியோ கண்டுபிடிச்சோம் விடு. நிற்கிறவா, எதுக்கு நான் வரணும்? அப்போ நான் வரட்டா? இருங்க அங்கே இருங்க, நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அங்கே போகிறான். என்ன வேணும் உங்களுக்கு? நீனும் பாதி காசு தள்ளியே. நீங்கள் தானே வேணான்னு சொன்னீங்க. நான் இங்கே வேணாம் சொன்னேன், அங்கிள் தான் சொன்னாங்க. நீங்கள் சொல்லி தான் அங்கிள் அப்படி சொன்னாங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்லப்பா. என்னோட மீதி காசு கொடு, நான் கிளம்புறேன். என்கிட்டலாம் இப்போ இல்லை, நான் வேணா அப்புறமா தரேன்.
என்கிட்ட தான் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருக்குல்ல. நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். 2 நாள் கழிச்சா? ஆமாம். சரி அப்படின்னு சொல்லி தாயாங் மேலே போயிடுறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறான் ஜங்குக்கும். நீங்கள் ஏன் என் பின்னாடி வரீங்க? ஹலோ, எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, அதனால தான் வந்தேன். ஓ சரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் பின்னாடி வந்து வேறு டேபிளில் உட்காடுறான். நேராக தாயங்கோட டேபிளில் தான் உட்காடுறான். தாயங்க வந்து உட்காடுறான். வயு என்ன ஜானு அங்கே பாரு, ஜங்குக் சார். ஐயோ ஹேண்ட்ஸமான காய் இங்கே என்ன வந்து இங்கே இருக்காரு? என்னது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஜெமினை பார்க்குறான். தாயா அங்கே பாரு. என்ன ஜெமினா? அங்கே பாரு ஜங்குக். சரி அதுக்கு என்னவா? என்ன விளாடுறா? ஐயோ ஃபேமஸான காய், அவர்கிட்ட போய் நான் ஆட்டோகிராஃப் வாங்காமல் இருந்தேன்னா இந்த உலகத்தில் எவனும் அந்த முட்டாள்தனத்தை பண்ண இருக்க மாட்டான். நான் போய் பண்ணுறேன். போய் அந்த அந்த ஆட்டோகிராஃப் வாங்கினதுக்காக போகிறான். சார் யார் நீங்களா? என் பேர் வயல், என் பேர் ஜானு, என் பேர் ஜிமின். உங்கள் மேலே நாங்கள் அவ்வளோ பெரிய ஃபேனு. நீங்கள் சைன் பண்ண நல்லாயிருக்கும். பென் இல்லையே? இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து தாங்கிட்ட போய் ஷர்ட்டெல்லாம் தொட்டு பார்க்குறான். ஏன்னா அவன் கையில் ஒரு பென் இருக்கும். என்ன பண்ணுறா? பென்தா ஒன்று தான் எப்போவுமே இருக்கும்ல. ஷோ இந்தா, அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுற? கொடு. இந்தாங்க சார். பேப்பர் அது வந்து சார் என் ஷர்ட்லேயே எழுதிக்கோங்க சார். ஷர்ட்லையா? அம்மா இவங்க மட்டும் எப்படி பேப்பர்லாம் வச்சுருக்காங்க? இல்லை சார், எங்கள் ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி இருக்கும் நோட்டு அது இதுன்னு, அதான். சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ஆட்டோகிராஃபு ஃபோட்டோ அப்படிலாம் நிறைய எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஐயோ இவர் மேலே எனக்கு செம்ம லவ் இருக்குது தெரியுமா? அப்படியா ஜானு? ஆமாம். ஜிமின் உனக்கு இவன் மேலே இருக்கா? எனக்கு யார் மேலேயும் லவ்லாம் வந்ததில்லை, எனக்கு க்ரஷ்ஷும் வந்ததில்லை. எங்கள் மேலே ஃபேன், அவ்வளோதான். ஷுகாவை சொல்லியிருந்தா அவரும் எனக்கு ஃபேன் தான். சரி அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஆட்டோகிராஃப் ஃபோட்டோலாம் வாங்கிட்டு இங்கே வந்து பேசினுக்காங்க. இல்லை ஜங்குக் தாயாங் 2 பேரும் தான் கேட்டுனுக்காங்க. தாயாங் வந்து கேட்குறான், எதுக்கு இவன் மேலே இவ்வளோ க்ரஷ் அண்ட் லவ்வாக இருக்கீங்க? இவனும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லையே. யார் சொன்னா? அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஜங்குக். யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது, நீ ஒருத்த மட்டும்தான் இப்படி இருக்க. நான் ரேஸை பற்றி நான் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டேன், இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ ஃபுட்பாலில் ரொனால்டோ மெஸ்ஸிலாம் நீ அவங்க மேலே ஃபுட்பால் பற்றி உனக்கு தான் ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல, அப்போ எப்படி இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்க? அது நிறைய பேர் பேசுவாங்க, அண்டு நான் இந்த ஃபோன்லலாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் ரேஸ் பற்றி தெரியாமலே இவங்களை பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன் இது என்ன புது ரூல்ஸா? ஐயோ ரூல்ஸ் இல்லை, ஃபேமஸ் அவ்வளோ பேர். இங்கே பாரு ஜானு வயல், இவங்களை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிறதோட நான் வாயை மட்டும் போயிடலாம். நான் தான் நீ பார்த்தனே என்ன ஆட்டிவிட்டிப்பா, என்கிட்ட எப்படிலாம் வஞ்சி நின்றுருந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கான் தாயாங்க. ஜிம்மன் வந்து கேட்குறான், ஏன்டா அவனை தான் அன்றைக்கி பார்த்துருக்க, என்ன பண்ணானா? அவனை என்ன மெருத்து போனானா? ஏன் அவன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க? கோமாரோட எனக்கு அவனை பிடிக்கல, அவன் பேசுகிற பேச்சும் நடந்துக்கிற விதமும் பெரிய இவன் தான் ஒரு ஆளுன்னு காமிக்கிறான், அதான். இதெல்லாம் ஜங்கு கேட்டுன்னு இருக்கான். நான் ஆர்டினரி பர்சனாக தானே காமிச்சேன், இவனுக்கு மட்டும் இங்கேருந்து ஸ்பெஷலாக இவனுக்கு இருக்குது. கண்ணுன்னா இவனுக்கு என்ன குருடா? லுசுத்தனமாக பேசுகிறான், மயிறு மாதிரியே பேசிட்டு போகிறான். ஐயோ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா இவன் பண்ணுற டேமேஜை நம்ம கேட்டிருந்தோன்னா அவ்வளோதான், இங்கேருந்து போய் செத்துடலாம் போல இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி அவன் போயிடுறான்.
ஜங்குக்கு இது தாயங் பார்க்குறான். எப்பா போகிறானே, இவன் பெரிய புடுங்கி, இவனை பற்றி நிறைய பேர் பேசின்னு இருக்காங்க, பெரிய அழகான நினப்பு அப்படின்னு சொல்லி, சரி நான் கிளம்புறேன் ஜிமின், நீ வரியா இல்லையா? இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஜானு வாயில் கூட இருக்க போகிறேன், நீ ரூமுக்கு போ. ஐயோ நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லி அவன் கீழே போகிறான். பார்த்தா அங்கே மழை பெய்யுது. ஐயோ மழை பெய்யுது, இப்போ நாங்கள் என்ன பண்ண எடுத்தோம்? அங்கே ஜங்குக்கு வந்து பின்னாடியிலேருந்து கொடை கொடுக்குறான். ஓகேடா, நான் இதோடய முடிச்சிக்கிறேன். ஸோ ரியலி சாரிடா, டியூரேஷன் கம்மியாக இருக்குதுன்னு தோணுது. அண்ட் வந்து நான் வந்து போஸ்ட்டில் வந்து நான் 5 பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். பட் ஆனால் இதில் வந்து 7 பார்ட்ஸ் வரும்டா. ஏன்னா வந்து நான் 2 எபிசோட் வந்து 1 hour எடுத்திருக்கேன். ஸோ அதனால் என்னால் அது வந்து உருவாக்க முடியல. 1 hourக்கு வந்து என்னால் ரீமேக்கும் அப்லோட் பண்ண முடியல, ஃபெயில்ட் ஆகுது, கேன்சல் ஆகுது. ஸோ அதனால் என்னால் பண்ண முடியலடா. அதனால் 7 பார்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் அதில் ஒன்று ஆஃபாக வரும், அதான் மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும்டா. அண்ட் அதே மாதிரி இதில் மட்டும்தான் 7 பார்ட்ஸ். லைக் இதுதான் எந்த மினி சீரீஸ் தான் ரொம்ப பெருசாக போகுது, மற்றபடி 4 to 5 பார்ட்ஸ்லேயும் முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஐம் ஸோ ரியலி சாரிடா, நான் வந்து லேட்டாகவே நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா என்னால் அப்லோட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் கிடைக்கலடா. அதே மாதிரி இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே பழைய சேனலுக்கு போட வேண்டியது நான் இதில் போட்டிருக்கேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் எனக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். மேலே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், யுங்மினோட சீரீஸ் ரொம்ப நிறையவே இதுக்கு முன்னாடி சப்போர்ட்ஸோட இந்த தடவை ரொம்ப நிறைய சப்போர்ட் வந்திருக்கேன். ஐம் ஸோ ரியலி தேங்க்டா, உங்களுக்கு நிறைய தேங்க் பண்ணணும். எனக்கு ரொம்ப சப்போர்ட் வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்டா ஓகேங்களா. அண்ட் பை டா செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.